வளையலும் கல்லி வச்சு அன்பான தங்கத்துக்கு நீ போடணும் அண்ணா பார்க்கணும் கண்ணாடி வளையலும் கல்லி வச்ச சுமைக்கும் கண்ணான தங்கத்துக்கு நான் போடணும் கண்ணாடி வளையலும் கல்லி வச்ச சுமைக்கும் கண்ணான தங்கத்துக்கு நான் போடணும் பொட்டு சீராட்டணும் கண்ணாடி வளையலும் கல்லி வச்சு அன்பான தங்கத்துக்கு நீ போடணும் அண்ணா பார்க்கணும் முத்தோடு பல்லாக்கி பூவோடு ராட்பாடு லெத்துக்கு போமாடி நீ வாயணும் நித்தருக்கு நல்வாழ்வு நான் பாடணும் மண்ண தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா வெள்ளக்கல்லி முகத்தையும் பொட்டுன்னு மின்னுதுமா தெற்கல ஓடுற வைகையை வந்து வடக்கல ஓடட்டுமே வடக்கல ஓடுற வைகையை வந்து காற்றுக்கு பாட்டுமே ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது காலம் வந்தது மழையை சுடிக்கமா மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டனை வச்சுக்காமா வைரக்கல்லி முகத்தையும் பொட்டனை மின்னமாமா தஞ்சாவூர் மேலமும் பொய்யாலை குதிரையும் முன்னாடி அடி வர ஊர் கோலமா தங்கா ஊர் கோலமா அண்ணாடி ஓலமோ தஞ்சாவூர் மேலும் முன்னாடி வாடி வர ஊர் கோலமா நாளை கல்யாணமா தஞ்சாவூர் கழகமும் பொய்யாலை குதிரையும் முன்னாடி தங்கா ஊர் கோலமா கொடி முள்ளாக்கி கொடு நான் பாடணும் நீ தரிசன நல்வாழ்வு நான் பாடணும் மண்ண தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா வெள்ளக்கல்லி முகத்தையும் பட்டுன்னு மின்னிதம்மா அம்மாடி கொண்டையா ஆனால குமரையா என்னாலே நெஞ்சுக்குள்ளே தாராட்டுவேன் அங்கில் சீராட்டுவே அம்மாடி கொண்டையா ஆனால குமரையா என்னாலும் நான் உன்னை சீராட்டுவே நெஞ்சில் தாளாட்டுவே முத்தோடு பல்லாக்கி பூவோடு ராட்பாடு நெத்துக்கு போப்பாடி நீ வாயணும் நித்தருக்கு நல்வாழ்வு நான் பாடணும் மண்ண தொட்டி கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா வைரக்கல்லி முகத்தையும் பொட்டனை மின்னமாமா அண்ணா எங்கடா போயிருந்தீங்க அம்மா நான் எங்க போனேன் வேலை தேடி போனேன் ஆமா நல்லா கேட்டுட்டீங்க இந்த கதையை தினந்தோறும் போறான் தங்கச்சி வேலைக்கு பாரு வேலைக்கு பாரு வேலைக்கு பாரு வேலைக்கு பாருன்னு அதெல்லாம் போய் 200 ரூபாய் வாங்கிட்டு போறான் மறுபடியும் பிரிச்சால வந்து பாரு அவரை. மருவத்தூர் பிரிச்சாண்ட சீட்டாடுறாரு நானா அண்ணா பழக்கமே இல்ல இல்லைன்னா அது அண்ணா பாக்குறீங்களா உன்னை கேவலமா பேசுறாங்க ஏமா அண்ணா குடிக்கிறாரு ஒண்ணு ஆ? குடி குடி குடிய கிடைக்கும் குடி பழக்க உடனே உடல்நலத்தை கெடுக்கும் அப்புறம் எங்க அண்ணன் சின்ன வயதுல இருந்து அவங்க நண்பர்களை எடுத்து வைப்பாரு உண்மைதாம்மா எங்க அண்ணன் மேல போய் சொல்ற அப்போடா பொறாமமா அவனுக்கு பொறாமை நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறோம்ல ஆமா. அந்த ஒற்றுமை கெடுறோம் ஏன்டா அது கூட பண்ற அண்ணா அண்ணா அதான் இருக்கட்டும் வேலை தேடி போனீங்களே வேலை கிடைச்சிச்சேன்னா அம்மா தினதோறும் ஒரு இடம் வேலை தேடி போறேன் தினந்தோறும் 200 ரூபாய் வாங்கிட்டு வேலை தேடி போறீங்க போறேன் ஆனா பொழுது சாய்ந்ததுமே தங்கச்சி இன்னைக்கு வேலை கிடைக்கலமான்னு சொல்றீங்க ஆமாமா அந்த வசனத்தை தானே இன்னைக்கு சொல்ல போறீங்க அதுதான் ஆமா அம்மா வேலை தேடி போறேன் வேலை கிடைக்கல அப்படி வேலை தர கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க பணம் கொடுங்க லஞ்ச லாவணி இருந்தா தான் உனக்கு வேலைன்னு சொல்றாங்க ஐயா 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 அண்ணா பணம் கேக்குறாங்க லஞ்சம் கேக்குறாங்க ஆமா. அண்ணா லஞ்சம் கொடுத்த பிறகு நமக்கு தேவையில்லைண்ணா உழைப்புக்கேத்த ஊதி கிடைச்சா போதும் உண்மைதான். நம்ம கிராமம் எவ்வளவு அழகா இருக்குது உழைச்சு முன்னேறணும் கண்டிப்பா அடுத்தவங்க உழைப்புல முன்னேற கூடாது ஆமாமா. அண்ணா அப்புறம் இருக்கும்போது வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கணும் நீ கவலைப்படாதடா உன் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாது நான் சாகு வரை உன்னை வக்கர வச்சு நான் சாப்பாடு போடுவேன் அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும் சரி வேலை தேடி வரலைன்னா வீட்டுக்கு வரும்போது முக சோர்வா வருவேன் இன்னைக்கு ஆட்டம் பாட்டத்தோட வருகியே காரணம் என்னன்னா அம்மா ஒரு சந்தோஷமான செய்திமா ஏன் தெரியுமா என்ன சந்தோஷமான செய்தி தெரியுமா சொல்லுங்க நீ சிறிய குழந்தையாக இருந்தவள் மங்கை பருவம் அடைஞ்சிட்ட கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைஞ்சிட்டு உண்மைதான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க காலம் அறிந்து பைசை காலம் அறிந்து பயிற்சி அந்தந்த தருணத்துல அந்தந்த வேலையை அப்பப்போ முடிக்கணும்
நீ பெரிய பொண்ணு ஆயிட்டுல என்ன சொல்ல வரீங்க நீ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அததாம்மா சொல்றேன். நீ பெரிய பொண்ணு ஆயிட்டுல ஆமா உனக்கு மணமகன் பார்க்க போறேன். கல்யாணம் 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 இதை தவிர உனக்கு வேற பேச்சே இல்லையா? அம்மா நாம் இருப்பது நாம் இருவர் தான். அண்ணா போய் நிறுத்துக்கண்ணா. நான் வீட்டுல இருக்கிறது உனக்கு பாரு பாரு தான் சொல்லு. ஏரிய குட்டியை பார்த்து இறங்கி என் உயிரை விட்டுரு. கல்யாணத்தை பத்தி ஒரு நாளைக்கு பேசவே கூடாது. அம்மா அப்படி இல்லம்மா, பார்ப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றாங்க? தாய் தந்தை இருந்தா கால காலத்துல அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் மட்டும் தான் இருக்கிறான், வேலைக்கு போட்டா வேலைக்கு கிடைக்கல அப்படின்னு ஏளனமா பேசுவாங்கம்மா. எல்லாரும் உன்னை கேவலமா பேசுவாங்க. ஆமா. அண்ணா இத பாருங்க, 4 பேர் உன்னை கேவலமா பேசுற அளவுக்கு நான் ஒரு காலம் நடந்துக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு திருமணம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டு ஆமா அண்ணா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு திருமணம் செய்திருக்கிறேன். உண்மைதானே? எல்லாக பிறந்தால் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு சென்றுதானே ஆக வேண்டும். அப்படியா அண்ணா? அப்படிலாம் இல்லாத கூட ஒரு திருமணம் நடத்தலாம். எப்படி அது? இத பாருங்க அண்ணா, எனக்கு திருமணம் செய்யணும்னு சொல்றீங்க. நான் உன் விருப்பப்படியே திருமணம் செய்துக்கிறேன். சரி. ஆனா ஏன் விருப்பப்படிதான் நீ மாப்பிள்ளை பார்க்கணும். அப்படியா? ஆமா ஆசை என்ன சொல்லுமா? அண்ணா இத பாருங்கண்ணா, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. வீட்டோட மாப்பிள்ளையா? நீ என்னடா நான் வரேன்னு சொல்ற? நான் வரல, அது அவர் வராரு. ஏய் என்ன எங்க தங்கச்சி பார்த்தவங்க எல்லாம் எப்படி இருக்கு? அண்ணா அவன் ஒரு ஆள் ஒரு மார்க்கமா தானே இருக்கிறான். ஆமாண்ணா. அம்மா பெரிய வசதி படைத்தவங்க இருந்தா வீட்டோட மாப்பிள்ளையா வருவாங்கம்மா. நம்ம எப்படிப்பட்ட ஏழ்மை குடும்பமா, இதெல்லாம் வராதுமா. அப்ப இருக்கும்போது அண்ணா வீட்டோட மாப்பிள்ளையா வரத்துக்கு கூட ஒருத்தர் காத்து இருக்காருன்னு சொல்றீங்க. யாரு யார் தெரியுமா? அத்தை மகன் சேகர்மா. ஆமாண்ணா, இது நான் மறந்துட்டேன்னா. அண்ணா அத்தை மகனுக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. அத்தை மாமாவோ சின்னஞ்சிறு வயதிலேயே இருந்துட்டாங்க. அப்ப இருக்கும்போது ஒரு பெண்ணா பிறந்தா 2 உறவு நிலைக்கணும். ஒண்ணு தாய் உறவு, இரண்டாவது தாய் மாமன் உறவு. அண்ணா நமக்கு தாய் உறவு தான் அத்து போச்சு. தாய் மாமன் உறவாது நிலைக்கணும்னா நான் மாமனை ஊன் விருப்பப்படி திருமணம் செய்திருக்கிறேன்னா. ஆமாண்ணா. எனக்கு சந்தோஷமா. இப்போதே போறேன். அப்ப உடனே கிளம்பிடுவேன். ஆமாமா. சரி போய் அத்தை மகன் உனக்கு பரிசு போட்டு வரமா. அண்ணா இந்த பாருங்க, இப்போது நீங்க இருக்கிற தெரியுங்க அந்தூருக்கு சென்று அத்தை மகனுக்கு எனக்கு பரிசு மட்டும் சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நான் சீக்கிரமா வரேன். கால கெட்டு போய் இருக்குது. 5 வருஷ குழந்தை கூட விட மாட்டாங்க படுபாவீங்க. ஆமாண்ணா. வீட்லயே இருக்கணும், வெளியில எங்க போக கூடாது. சரிண்ணா. வீட்லயே இருக்கணும். அந்தூருக்கு பறிக்கிறார் என்னுடைய அன்னை. அத்தை மகனுக்கு எனக்கு பரிசு படு. இதை நினைக்கும் போது என் மனசு எப்படி திரும்ப இருக்கு. தோல் மேல தோல் மேல பூமால பூமா